ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட விடாமுயற்சி திரைப்படத்தில் அவங்களோட கேரக்டரை பற்றி வந்து செம்மையாக வந்து நம்மளோட த்ரிஷா வந்து இப்போ வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து மகிழ் திருமணி இயக்கத்தில் நம்மளோட தலாஜி நடிப்பில் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து மொத்த படப்பிடிப்பு வந்து அஃபீஷியலாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வருகிற பொங்கலுக்கு வந்து செம்ம பிரம்மாண்டமாக வந்து நம்மளோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. இந்த திரைப்படத்தை நம்ம தல அஜித் கூட சேர்ந்து வந்து ஒரு அஜித், ஆரவ், அதுக்கப்புறம் வந்து ஒரு அர்ஜுன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து ஹீரோயினாக வந்து நம்மளோட த்ரிஷா தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பிரேக் டவுனோட திரைப்படத்தை ரீமேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரேக் டவுன் திரைப்படத்தில் வந்து ஒரு ஹீரோவோட ஒய்ஃப் வந்து தொலைஞ்சு போயிடுவாங்க. அந்த ஒய்ஃபை கண்டுபிடிக்க தான் முழு கதையாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்துலையும் வந்து இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஒய்ஃப் ரோலில் கண்டிப்பாக த்ரிஷா தான் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இதில் வந்து இப்போ வந்து நம்மளோட த்ரிஷாவோட கதாபாத்திரத்தோட பேர் வந்து இப்போ வந்து வெளியே வந்திருக்குங்க. அதாவது நம்மளோட விடாமுயற்சி திரைப்படத்தில் வந்து த்ரிஷா வந்து கயல் அப்படின்ற ஒரு பேரில் தான் வந்து இப்போ வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து இப்போ வந்து அஃபிஷியலான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ தலாஜித் பேர் வந்து இன்னும் வந்து வெளியே வரலை. ஆனால் வந்து நம்மளோட த்ரிஷாவோட பேர் வந்து திரைப்படத்தை வந்து கயல் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து தலாஜித் ஃபேன்ஸ் மத்தியில் செம ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு.